ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு ரேவா சமையல். இன்னைக்கு சிக்கனை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி தம் பிரியாணி பண்ணுறதுனால இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஓல்ஸ் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 7 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோலியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வதங்கிறதுக்கு எப்போவுமே உப்பு ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாலே சிக்கன் ஒரு 5 minutes வேக விடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனில் இருக்க தண்ணியும் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணுவேன். நான் இன்றைக்கி 1.5 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1.5 ஆளாக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வரணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 10 minutes ஆகிடுச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம்.
நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தாங்க தம் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, சாப்பாடு குலையவும் இல்லை, உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.